இப்படி கூட நடக்குமா என்று அனைவரையும் ஆச்சரியத்திலும் திகைப்பிலும் ஆழ்த்தி இருக்கும் ரயில் கொள்ளை சம்பவம் நடந்து 24 மணி நேரம் கடந்துவிட்டது. இந்த கொள்ளை குறித்து 10 தனிப்படை போலீசார் விசாரித்து வருகிறார்கள். கொள்ளை எங்கு நடந்தது என்ற சாத்தியங்கள் தொடர்பாகவும் பல கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது. தற்போது இந்த வழக்கு ரயில்வே காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலில் 5.25 கோடி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட விதம் விசாரணை அதிகாரிகளையே திகைப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. இது ஒரு சவாலான வழக்கு என்கிறார் கொள்ளை நடந்த பெட்டியை ஆய்வு செய்த தடய அறிவியல் துறை துணை இயக்குனர் ஜமுனா. First, in the history of forensic sciences department, we have to do lot of references and then only we can come to a conclusion. I cannot tell anything now. Okay, it is in the fluid state. எல்லாமே இன்னும் ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ண முடியாத ஸ்டேஜில் இருக்கு சார். இதெல்லாம் உடனே ரிசல்ட்லாம் சொல்ல முடியாது. கொள்ளை நடந்த பெட்டியில் கிடைத்த தடயங்களை சேகரித்த ஜமுனா தலைமையிலான தடய அறிவியல் குழுவினர் அவற்றை சோதிக்க ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பியுள்ளனர். இக்குழு ரயில்வே பாதுகாப்பு துறையிடமும் ஆலோசனை நடத்தியது. தடயம் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது, பார்த்தா தான் சொல்ல முடியும். லேப்ல போய் நிறைய ரெஃபரன்ஸ் ஒர்க் பண்ணணும். இது எங்களுக்கு புதுசு இந்த கேஸ். இந்த மாதிரி இது வரைக்கும் கேஸ் வந்ததில்லை. கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் குறித்து இதுவரை எந்த துப்பும் கிடைக்காத நிலையில் எழும்பூரில் உள்ள ரயில்வே பார்சல் அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்றது. பார்சல் நிலைய பொறுப்பாளர் உள்ளிட்ட 7 பேரிடம் விசாரணை நடந்தது. மேலும் எழும்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளின் பதிவுகள், சேலம் மற்றும் சென்னை ரயில்வே கார்டுகளிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கொள்ளை நடந்த பெட்டியில் கிடைத்த இரத்த மாதிரியும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ரயில் பெட்டியில் கிடைத்த 4 கைரேகைகளும் ஆய்வு செய்யப்படுகிறது. 5,75,00,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு தமிழக ரயில்வே காவல்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ரயில்வே பாதுகாப்பு படையினர் முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். இந்த நிலையில் எழும்பூர் ரயில்வே காவல்துறைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் கியூ பிரிவு போலீசாரும் இந்த விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரன் மற்றும் சுப்பிரமணியன்.